தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலில் போடுற முக்கியமான அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களோட மொபைலில் வந்து சேர்ந்துடும். வணக்கம், இது தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்மி நோட் 5 ப்ரோவில் எப்படி 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. 2 ஸ்க்ரீன் சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து எல்லாருமே ஒரு மொபைலுக்கு ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரே மொபைலில் 2 இமெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து இப்போ வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைலில் வந்து சாத்தியமாக இருக்குது. ஸோ ரெட்மி மொபைலில் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து 2 மொபைல் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். எனக்கு வந்து 2வது ஸ்க்ரீன் சொல்லி பார்க்கும்போது நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா, இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் இமெயில் ஐடி. இதில் வந்து நான் இதே ஸ்க்ரீனில் வந்து நான் இன்னொரு இமெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கு வந்து இன்னொரு இமெயில் ஐடி வேணும்னா எனக்கு இன்னொரு மொபைல் தான் வேணும். ஆனால் வந்து இதுலேயே நான் 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இந்த செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ட்ரூ ஆன் செகண்ட் ஸ்பேஸ்னு இருக்கும். ஸோ அந்த ட்ரூ ஆன் செகண்ட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் செகண்ட் ஸ்பேஸ்னு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பேசஸ் 1 டிரைவ் வந்து 2 மொபைல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தோன்னா, இது வந்து நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன், இது வந்து செகண்ட் யூஸ் பண்ண போகிற ஸ்க்ரீன். இப்போ வந்து அது கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஏ ஷார்ட்கட், அது மட்டும் இல்லாமல் யூஸிங் ஏ பாஸ்வேர்டு. நான் யூஸிங் ஏ பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். செகண்ட் ஸ்பேஸ் பாஸ்வேர்டு வந்து போட சொல்லுது. ஸோ இது வந்து நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸோட வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து கேட்கும். ஸோ வந்து நான் அதை கொடுத்துட்றேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனோட லாக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்பேஸோட பேட்டர்ன் லாக் வந்து செட் பண்ண சொல்லுது. ஸோ நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறேன். ஸோ 2 டைம் வந்து போடணும். போட்டோன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கேட்டுச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பொருந்தும். இப்போ வந்து செட் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஸோ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ யூஸ் பண்ணல. இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு மேலே நான் பாஸ்வேர்டு செட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து செகண்ட் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னோடய செகண்ட் ஸ்பேஸ். ஒரு நியூ மொபைல் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் இதில் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோட்டோஸ், கேலரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோர் வந்து இதில் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நியூவாக வந்து இமெயில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம புது இமெயில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு நியூ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு பர்சனலாக வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் டேட்டாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து செகண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து லாக் பண்ணிவிட்டு மாதிரி லாக் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டிருக்கேன். ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்காக வந்து நான் வந்து பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட் ஸ்க்ரீனோட பேட்டர்ன் லாக். ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற என்னோடய டேட்டாஸ் எல்லாமே இதில் இருக்கும். நார்மலாக நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய டேட்டாஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அண்ட் டிக்டாக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் எல்லாமே இருக்கும். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஃபைல் மேனேஜர் வந்து இதில் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து
50 to 60 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற எம்பி வந்து அதுலேயும் அதே மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இதில் எம்பி வந்து எவ்வளோ வந்து காலியாக இருக்கோ ஸோ அது போக மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து செகண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 60 ஜிபியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து மெயிலெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி என்னோடய யூடியூப் சேனல் கூட இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்டாக வந்து என்னோடய ஸ்க்ரீன் எனக்கு வேணும்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ செகண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் செகண்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரைட் மார்க் போட்டிருந்தேன். ஸோ ரைட் மார்க் போட்டு செகண்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ நான் அப்படியே எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து நான் இப்போ இமெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து டபுள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆண்ட்ராய்டு 234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரியான உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் வந்து அடிக்கடி உங்களோட மொபைல் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நன்றி.